உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் ஆட்சி உலகம் முழுக்க பறந்து விரிந்து கொண்டிருந்த காலகட்டம் அது. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சுற்றி கடமையும் நீதமும் தவறாத சஹாபாக்களே ஆயிரக்கணக்கில் இருந்தாலும் அவர்களிலும் வடித்து பொறுக்கி எடுக்கப்பட்டவர்களே கவர்னர்களாகவும் நியமிக்கப்பட்டார்கள். இஸ்லாத்திலே பழமையானவர்கள் என்பதற்காகவோ, போர்க்களத்திலே வீரமானவர்கள் என்பதற்காகவோ, செல்வ செழிப்பிலே உயர்ந்தவர்கள் என்பதற்காகவோ உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் ஆட்சி காலத்தில் எந்த ஒரு சஹாபியும் கவர்னர்களாக தேர்ந்தெடுக்கப்படவில்லை. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களினால் தேடி பொறுக்கி எடுக்கப்பட்டு அனுப்பி வைக்கப்படுகின்ற கவர்னர்கள் அனைவருமே இறை அச்சத்தின் உச்சத்தில் இருந்தவர்கள் மாத்திரமே.